ஸோ வெல்கம் டு டியூட்டரி ரோடு. இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு ஃபைண்ட் மினிமம் இன் அ லிஸ்ட். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, அதில் வந்துட்டு மினிமம் அப்படின்றது வந்துட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஃபைண்டிங் த மினிமம் நம்பர் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அதுதான் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செலெக்ஷன் ப்ராப்ளம். ஸோ குரூப் ஆஃப் நம்பர்லேருந்து ஒரு நம்பரை மட்டும் நான் பிரித்து எடுக்கிறதுனால இதை வந்து நம்ம செலெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு செலெக்ஷன் ப்ராப்ளம்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுக்கான ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஒரு லிஸ்ட் அப்படின்றது வந்துட்டு ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னம்னா, ஸோ அந்த ப்ரோக்ராமிங்கில் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த லிஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸை ஸோ ஒரே நேமில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அரேஸு இல்லை லிஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஸோ இண்டெக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூஸை வந்துட்டு ஒரே பர்டிகுலர் நேமுக்கு கீழே வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏங்கிறது வந்துட்டு என்னோட லிஸ்ட்டு. ஸோ அந்த ஏங்கிறதுல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்னோட லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 0 to 4 வரைக்கும் எனக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ ஏ ஆஃப் 0ல் வந்துட்டு நான் ஒரு 100ங்கிற வேல்யூ வச்சிருக்கேன், 1ங்கிறது வந்துட்டு 45 வச்சிருக்கேன், 2ல் வந்துட்டு 5 வச்சிருக்கேன், 3ல் வந்துட்டு 10 வச்சிருக்கேன், 4ல் வந்துட்டு 15 வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுறேன். அதில் வந்துட்டு இனிஷியலாக ஏ ஆஃப் 0வோட வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஏ ஆஃப் 0வோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 100ன்னு இருக்குது. அந்த வேல்யூ வந்துட்டு மின் அப்படின்ற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மின் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான், அசைன் மின் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் ஏ ஆஃப் 1 டு மின் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ அதாவது வந்துட்டு ஏ ஆஃப் 1ஐயும் அதாவது வந்துட்டு 45ங்கிற வேல்யூவையும் 100ங்கிற வேல்யூவும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ எது சின்னதாக இருக்கோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மின் அப்படின்ற வேரியபிளில் செட் பண்ணணும். ஸோ இப்போ நான் செக் பண்ணுறேன் 100 greater than 45 அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ. ஸோ அந்த மாதிரி ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த மின் வேல்யூ வந்துட்டு நான் செட் பண்ணுறேன். அதாவது ஏ ஆஃப் ஐயில் இருக்கக்கூடிய வேல்யூவை நான் எதுக்கு செட் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மின்னுங்கிற வேரியபிளுக்கு செட் பண்ணுறேன். ஸோ இப்போ 45ங்கிற வேல்யூவை நான் மின்னுங்கிற வேரியபிளுக்கு செட் பண்ணுறேன். ஸோ இப்போ மினிமம் வேல்யூ எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 45ங்கிறது தான் என்னோட மினிமம் வேல்யூ. அடுத்தது வந்துட்டு ஏ ஆஃப் 2 கூட வந்துட்டு செக் பண்ணுறேன். ஏ ஆஃப் 2ங்கிறது வந்துட்டு 5. ஸோ 45 greater than 5 அப்படின்னு பார்க்குறப்போ கண்டிஷன் ஃபால்ஸு. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மினிமம் வேல்யூங்கிறது வந்துட்டு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணுறோம். ஸோ வி செட் மின் ஈக்குவல் டு 5. ஸோ அந்த மினிமம் வேல்யூங்கிறது வந்துட்டு 5ன்னு செட் பண்ணுறோம். இப்போ மினிமம் வேல்யூங்கிறது என்னவாக இருக்கும், ஸோ 5 அப்படின்றது இருக்கும். எகைன் ஏ ஆஃப் 3 கூட வந்துட்டு மினிமம் வேல்யூவை செக் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூங்கிறது 5. ஸோ 5 greater than 10 அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ஸோ 5 greater than 10 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறப்போ என்னோட 10ங்கிற வேல்யூ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அதிகமான வேல்யூ. ஸோ 5ங்கிறது எனக்கு மினிமம் வேல்யூ. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ணாமல் அந்த மினிமம் வேல்யூ வந்துட்டு அப்படியே விட்டுடுறேன். சரிங்களா? திருப்பி வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த 4th வேல்யூ அதாவது வந்துட்டு ஏ ஆஃப் 4ங்கிற அந்த 15 கூட கம்பேர் பண்ணுறேன். அப்போவும் என்னோட மினிமம் வேல்யூ வந்துட்டு 5 அப்படின்றது தான் சின்னது. ஸோ அதனால் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் அந்த இடத்துல நான் பண்ணுறது இல்லை, அசைன்மெண்ட் எதுவும் பண்ணாமல். ஸோ அந்த மின்னோட வேல்யூ 5னே நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, print the minimum value is 5. ஸோ அந்த மினிமம் வேல்யூ 5 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிட்டு வெளியே வரும். ஸோ இதுதான் அல்காரிதம்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அல்காரிதமில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அல்காரிதமோட வேல்யூ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, அசைன் த ஃபஸ்ட் வேல்யூ ஆஃப் த லிஸ்ட் ஆஸ் மினிமம் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவாக இருக்கக்கூடியது அதாவது நம்ம இங்கே பண்ணோம். ஸோ ஏ ஆஃப் 0ல் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணோம். மின் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஆஃப் 0 வந்து நம்ம அசைன் பண்ணோம். ஸோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் திஸ் வேல்யூ டு த அதர் வேல்யூஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் செகண்ட் வேல்யூ. ஸோ நம்ம கம்பேர் பண்ணோம் அந்த மினிமம் வேல்யூவையும் ஏ ஆஃப் 1லேருந்து அதாவது 2வது வேல்யூ 3வது வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிகிட்டே போகணும். இஃப் சப்போஸ் நான் கம்பேர் பண்ணுற வேல்யூ வந்துட்டு நான் அசைன் பண்ணியிருக்கக்கூடிய மினிமம் வேல்யூவை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ மினிமம் வேல்யூவை நான் திருப்பி ரீசெட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். வென் அ வேல்யூ இஸ் ஸ்மாலர் தென் ப்ரெசன்ட் மினிமம் வேல்யூ தென் இட் பிகம்ஸ் த நியூ மினிமம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அசைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிரிண்ட் த மினிமம் வேல்யூ. ஸோ கடைசியாக வந்துட்டு அந்த ஆப்ரேஷன் முடிகிறப்போ எனக்கு மினிமம் வேல்யூ அப்படின்றது கிடச்சிடும். அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். சூடோ கோடு. ஸோ சூடோ கோடில் வந்துட்டு நம்ம எப்போ எழுதுகிற மாதிரி தான். ஸோ பிகின். ஸோ அதில் வந்துட்டு ரீடு n, a அப்படின்னு சொல்லிட்டு 2 வேல்யூ வந்துன்னு வாங்கியிருக்கோம். nங்கிறது வந்துட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 5 வேல்யூ வாங்கணுன்னா அந்த இடத்துல வந்துட்டு 5ன்னு கொடுக்கணும். அதில் வந்துட்டு அதில் a அப்படின்ற லிஸ்ட்டையும் வந்துட்டு நான் இன்புட் வாங்குறேன். 5 இன்புட்டை வந்துட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நான் வாங்கிக்குவேன். செட் i ஈக்குவல் டு 1. அதே மாதிரியே மின் ஈக்குவல் டு ஏ ஆஃப் 0. ஸோ நம்ம ஏ ஆஃப் 0ங்கிறது வந்துட்டு நம்ம அதை மினிமம் அப்படின்ற வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லூப் எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னா i less than or equal to n-1. ஸோ என்னோட வேல்யூ 5னா நமக்கு 0 to 4 வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். நான் அந்த 0th வேல்யூவை ஆல்ரெடி மின்னில் வந்துட்டு அசைன் பண்ணிட்டதுனால ஐயோட வேல்யூ 1லேருந்து என்ன ஆகும், 1லேருந்து 4 வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ இஃப் ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் மினிமமா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ மினிமமை விட நான் கொடுக்குற ஏ ஆஃப் ஐங்கிறது சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்துட்டு நான் என்னென்னு செட் பண்ணுறேன், ஸோ மினிமம் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டைம் இது நடக்கும். எகைன் I + 1, ஸோ I = I + 1, I = I + 1ங்கிறப்போ திருப்பி வந்துட்டு கண்டிஷனுக்கு போவோம். ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு என்னென்னாகும், ஸோ 1லேருந்து 2, அடுத்தது 3, அடுத்தது 4. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா வேல்யூவும் கம்பேர் பண்ணும். இஃப் சப்போஸ் அந்த வேல்யூக்கு இது வந்துட்டு மினிமம் விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு கரண்ட் மினிமமாக எடுத்துக்கும். ஸோ இதுதான் இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒயிலேருந்து வெளியே வரும். ஸோ மினிமம்ங்கிறது வந்துட்டு அந்த மின்னுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் வந்துட்டு அந்த மின்னுங்கிற வேல்யூவை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த சூடோ கோடுங்கிறது என் பண்ணுது. ஓகே, ஃப்ளோ சார்ட்லேயும் அதே தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ n அதே மாதிரி ஏ அப்படின்ற லிஸ்ட்டை வந்துட்டு இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அந்த மின்னுங்கிற வேரியபிளில் ஏ ஆஃப் 0 வந்துட்டு அசைன் பண்ணுறேன். ஸோ என்னோட லூப்புங்கிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 0 வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு மினிமம் அசைன் பண்ணியிருக்கேன். அந்த 0th வேல்யூ தான் வந்து நான் எது கூட கம்பேர் பண்ணணும், ஒரு செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, அது கூட நான் கம்பேர் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதில் செக் பண்ணுறேன். இஃப் ஏ ஆஃப் ஐ லெஸ் தென் மினிமமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஏ ஆஃப் ஐயை மினிமமுக்கு வந்துட்டு நான் அசைன் பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்றப்போ வந்து என்ன பண்ணுறேன், திருப்பி வந்துட்டு ஐயோட வேல்யூ வந்துட்டு என்னது 1லேருந்து 2 ஆகும், அடுத்தது 3 ஆகும், அடுத்தது 4 ஆகும். ஸோ இந்த மாதிரி எத்தனை வேல்யூ இருந்துச்சுனாலும் அது அப்படியே வந்துட்டு கம்பேர் பண்ணிகிட்டே வரும். ஸோ எப்போ வந்துட்டு கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோட வேல்யூ வந்துட்டு n-1 அப்படின்னு ஆகுதோ, ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும், ஸோ இந்த பர்டிகுலர் லூப்புங்கிறது வந்துட்டு ஃபெயில் ஆகும். ஸோ லூப்புக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும், அங்கே வந்துட்டு ப்ராசஸ் ஆகும். ஸோ அப்போ மினிமம் வேல்யூங்கிறது வந்துட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறோம். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ். Like, share and subscribe. Thank you for watching. I haven't hit it already, still working, I'm still learning, I'm still searching, finally earning something, finally turning something called a profit. If I hear you talking shit, don't get caught in it, I'll be popping off and hit your ass dropping all your